கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். தகப்பனே, இந்த நாளுக்காய் கிருபைக்காய் மை துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். அப்பா, எனக்கும் வந்திருக்க அன்பு பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையில ஆசீர்வதித்தாங்க. என்னோடு எங்களோடு இடைபடுங்க ஆண்டவரே. மை துதிக்கிறோம், இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆமென். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கலாமா சேர்ந்து? கலாத்தியர் 6:14. கலாத்தியர் 6:14 சேர்ந்து வாசிப்போம். எடுத்துட்டீங்களா? நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை எடுக்கலையேன்னோ? எடுங்க, எல்லாம் எடுத்துட்டீங்க. கலாத்தியர் 6:14 சேர்ந்து சத்தம் வாசிப்போமா? நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். இன்றைக்கு பூமியில் நிறைய மனிதர்கள் தங்களுடைய வெற்றியை, இல்லாவிட்டால் மதத்தை, நற்கிரியைகளை, நற்செயல்களை, படிப்பை, சொத்தை, தகுதிகளை, தங்களுடைய ஜாதியை மேன்மையாய் கருதுகிற நேரத்தில் எல்லாம் கற்று சிறந்த இந்த கல்விமான் பவுல் அப்போஸ்தலன் 3ஆம் வானம் வரை எடுத்துக்கொள்ளப்பட்டவர், இயேசுக்கு அடுத்தபடியாக அநேக பாடுகளை சகித்த ஒரு மனிதர். எங்கெல்லாம் போகிறாரோ அங்கெல்லாம் பிரச்சனை தான். ஏன்னா இவர் அன்னைக்கு இருந்த நம்பிக்கையை குலைத்து சிலுவைக்கு நேராக ஜனங்களை நடத்தின பொழுது பெரிய போராட்டம். அவ்வளோப்பட்ட மனிதன் சொல்கிறார், நான் என் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து நான் மேன்மை பாராட்டாது இருப்பேனாக என்று சொல்லி, என் தேவ பிள்ளைகளே, இவர் ஏன் அப்படி சொல்ல வேண்டும்? கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நான் ஒன்றை அறிந்து கொள்வோம். நம்ம எல்லார் மீதும் ஒரு கடன் இருக்கிறது. இந்த கடனை நீங்கள் நானும் செலுத்தவே முடியாது. இட் இஸ் நாட் அ மெட்டீரியல் டெப்ட். இது ஒரு பொருளாதார கடன் அல்ல, இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் டெப்ட். ஆவிக்குரிய கடன், பாவத்தினால் உண்டான கடன். அந்த பாவத்தின் விளைவு, அந்த சாபம், அந்த பாவத்தினுடைய சாபங்கள் எல்லாம் நம் மீது இருக்கிறது. ஒரே ஒருத்தர் தான் அந்த கடனை தீர்க்க முடியும். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த சிலுவையினாலே மட்டுமே அந்த கடனை தீர்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை சிலுவையிலே அந்த கடனை அவர் தீர்த்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாவ கடன் தீர நீங்கள் நானும் அந்த இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய சிலுவையை விசுவாசித்து, அவருடைய அடக்கமனதை விசுவாசித்து, அவர் உயிரோடு எழுந்ததை விசுவாசித்து, அவருடைய தேவன் என்னுடைய ராஜா என்று அங்கீகரிக்கும் பொழுது நம்முடைய கடன் தீர்க்கப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இதையும் எடுத்துக்கொள்வோம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 13-14, பக்கம் 276 புதிய ஏற்பாட்டில். கொலோசியர் 2:13-14 பாருங்கள். அங்கே வேதம் சொல்கிறது, உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களால் இருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து என்று சொல்லி அவர் சொல்கிறார், நாம் பாவங்களினாலே கடனாளிகளாயிருந்தோம், அந்த கடனை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடித்தார் என்று சொல்லி. ஒருவேளை ஆணி அடிக்கனா என்ன நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த கொலோசை சபை மக்களுக்கு அன்றைக்கு தெரிந்தது. என்று சொன்னால், ஆதி காலங்களிலே ஒருவர் கடன் பட்டு விட்டால் ஒரு பேப்பரைஸால் ஆன ஒரு தாளை எடுத்து, அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்ட அந்த பேப்பர் எடுத்து அதில் 1 by 1 எழுதுவாங்க. வீட்டு கடன் இவ்வளவு, காட்டு கடன் இவ்வளவு, பிள்ளைகள் மேலே இருந்த கடன் இவ்வளவு, வேலை கடன் எல்லாம் எழுதி அந்த தாளை பேப்பரை அவங்க வீட்டுக்கு கதவுல ஆணி அடித்து வச்சுருவாங்க. அப்போ அந்த வீட்டுக்கு வர்றவங்கெல்லாம், ஓ இவங்க கடனாளியாக இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்குவாங்க. அந்த தெருவில் போகிறவங்கெல்லாம் அந்த வீட்டில் ஒட்டப்பட்டிருக்க அந்த ஆணி அடிக்கப்பட்டிருக்கிற பேப்பரை பார்க்கும்போது, ஓ இவங்க கடனில் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க. யாராவது ஒருத்தருடைய கடனை தீர்க்க ஆசைப்பட்டால் என்ன செய்யலாம், அந்த பேப்பரினுடைய நடுவில் போய் ஒரு ஆணி அடிக்கலாம். இல்லை என்று சொன்னால் அதை அழித்து விடலாம்.
அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கடன் தீர்க்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். இங்கே பவுலப்போஸ்தலன் கொலோசை மக்கள் அதான் சொல்கிற, அப்பா உன் மேலே இருந்த அந்த பாவக்கடன், பாவ சுமை, சாபம் எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடித்து விட்டார் அப்படி சொல்கிறார். அதாவது கடன்களை எல்லாம் தீர்த்து விட்டார் என்று சொல்கிறார் கர்த்தருடைய பிள்ளைகளே. எனவே நம்முடைய கடன் செலுத்தி ஆயிற்று. இயேசுதான் அதை சிலுவையிலே நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஒருவேளை சிலுவை நமக்கு தியாகத்தை குறிக்கிறது நாம் அறிந்திருக்கிறோம். ஏசாயா 53, எபிரேயர் 10 இவைகளை சொல்கிறது. கிராஸ் இண்டிகேட்ஸ் த சாக்ரிஃபைஸ் ஆஃப் அவர் காட். அடுத்து பார்த்திங்கன்னா, இந்த பலி செலுத்தும் பொழுது, சாக்ரிஃபைஸ் பண்ணும் பொழுது ஆசாரியர்கள் உட்காரவே மாட்டார்கள். வர வர அந்த ஆடுகளை பலி செலுத்தி கொண்டே இருப்பார்கள். என்றைக்கு இயேசு கிறிஸ்து பிரதான ஆசிரியராய் தானே பலி செலுத்தினாரோ அந்த பலி முடிந்து விட்டது என்பதற்கு அடையாளமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவுடைய வலது பாசத்திலே அமர்ந்திருக்கிறார். அவர் அமர்ந்து விட்டதினாலே எல்லாம் முடிக்கப்பட்டு விட்டது, இனிமேல் செலுத்தப்பட வேண்டிய ஒரு பலி இல்லை என்பதை இந்த சிலுவை நமக்கு வெளிப்படுத்துகிறது. சிலுவை அடுத்து ஆண்டவருடைய பாடு மரணத்தையும் இயேசு கிறிஸ்துவினுடைய சஃபரிங்ஸையும் நாம் குறிக்கிறது. அடுத்து சிலுவை வெற்றியாய் நமக்கு உண்டாக்கப்பட்ட ரட்சிப்பை பறைசாட்டுகிறது. அது பெரிதான ரட்சிப்பு என்று சொல்லி வேதம் அதை நமக்கு குறிப்பிடுகிறது. இந்த வாசித்த 1 கொரிந்தியர் 1:18 பார்த்தீங்கன்னா பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:18 வாசிக்கலாம், சேர்ந்து வாசிப்போமா? 1 கொரிந்தியர் 1:18 சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவபலனாய் இருக்கிறது. ஏன் இன்றைக்கு அநேகருக்கு இந்த சிலுவையை பற்றிய உபதேசம் கிறிஸ்தவர்கள் என்று சொன்னால் ஏன் அவர்கள் இலக்காரமாய் தெரிகிறார்கள்? அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சில நம்பிக்கைகளிலே, சில மதங்களிலே பார்த்தீங்கன்னா, அவனவன் செய்த தப்பை அவன் அனுபவிக்கட்டும், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கட்டும். த பிலீவ் இன் த ஃபெய்த் ஆஃப் கர்மா. அவன் செஞ்ச காரியத்துக்கு அவன் அனுபவிக்கணும் அப்படி நம்புறதுனால சிலுவையினால் கொடுக்கப்படுகிற அந்த ரட்சிப்பின் நற்செய்தியை அவர்கள் மறுக்கிறார்கள். சில மதங்களிலே தன்னுடைய சுய கிரியைகளினாலே, தான தர்மங்களினாலே, இல்லாவிட்டால் ஒருவேளை புண்ணிய காரியங்கள் செய்கிறதுனாலே தங்களுடைய பாவம் போகும் என்று நம்பிக்கை இருப்பதினாலே அவர்கள் சிலுவையை பற்றி அந்த காரியம் அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. அதுக்கு பவுலப்போஸ்தலன் கூட உதாரணம் சொல்கிறார் பாருங்கள். 22 பாருங்கள். 1 கொரிந்தியர் 1:22 பாருங்கள் என்ன சொல்ல. யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். ஏன் இயேசு கிறிஸ்து யூதருக்கு இடரலாய் மாறினார்? இயேசு கிறிஸ்து ஏன், இல்லாவிட்டால் அந்த சிலுவை பற்றிய உபதேசம் ஏன் யூதர்களுக்கு இடரலாக இருக்கணும்? நீங்கள் வீட்டில் போய் படிங்க. உபாகம் 21 22 23 வசனம் சொல்கிறது, தூக்கி போடப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். அதாவது சிலுவையில் மரணம் பெற்றுக்கொண்டவன், இல்லாட்டி தூக்கில் தொங்கினவன் சபிக்கப்பட்டவன். கடவுளுடைய சாபம் அவன் மீது இருக்கிறது. அவனுடைய ரத்தம் பொல்யூட் ஆயிடுச்சு. அந்த ரத்தம் எப்படி நம்மளுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும்? சீடர்களும் பவுலப்போஸ்தலன் என்னத்தை போதிச்சாங்க? நீங்கள் சிலுவையில் கொலை செய்த அந்த நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவர்தான் பசுத்த தெய்வம், அவருடைய இரத்தத்தினாலே தானே மீட்பு என்று சொன்ன பொழுது அது யூதருக்கு, கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த இடரலாக இருந்தது. ஏன்னா அவங்களுக்கு அந்த 5 ஆகமங்கள் தான் அவங்களுக்கு பைபிள். அதிலே மரத்திலே தூக்கி போடப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் என்று விசுவாசத்தினாலே இயேசு கிறிஸ்துவை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எனவே பாருங்கள், சிலுவை பற்றி அந்த காரியம் யூதருக்கு அன்றைக்கு இடரலாய் இருந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வசனம் சொல்லுகிற கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஏன் கிரேக்கருக்கு பைத்தியமாக இருக்கணும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேக்கருடைய கதைகளில் நிறைய கர்குலஸ் போன்ற நிறைய கதைகள் அவங்க வச்சுருக்கிறாங்க. அந்த கிரேக்கருடைய புஸ்தகங்களில் இல்லாட்ட அவர் நம்பிக்கை என்ன என்று சொன்னால், ஒரு பெரிய தலைவர் என்று சொல்லுகிறவருடைய முடிவு நல்லா இருக்கணும். த லீடர்ஸ் ஷுட் ஹேவ் அ நோபல் டெத் சொல்லுவாங்களே, நம்ம ஆரம்பம் எப்படி வேணாலும் இருக்கலாம், முடிவு நல்லா இருக்கணும்னு சொல்லி. இங்கே பார்க்கும்போது அந்த கிரேக்கர்கிட்ட போய் இந்த இயேசு கிறிஸ்து உங்களுக்காய் மரித்தார்,
உங்களுடைய பாவத்துக்காய் மரித்தார், சிலுவையில் மரித்தார் என்று சொல்லும் பொழுது, எப்பா அது சிலுவையில் மரிக்கிறது, அது மரண தண்டனை, அது கொடூரமான ஒரு சாவு, அதில் மரித்த ஒரு ஆள் எப்படி எங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியும் என்று சொல்லி கிரேக்கர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அது அவர்களுக்கு அன்றைக்கு பைத்தியமாக தோணுது. அந்த இயேசுவை பற்றி பிரசங்கிப்போம், அந்த இயேசப்பாவா சிலுவையில் மரித்த அவரா, அது எப்படி எங்களுக்கு ரட்சிப்பை கொண்டு வர முடியும்? அவங்களுக்கு பைத்தியமாய் தோன்றினது. எனவே சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போய்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. அன்றைக்கு யூதர்களுக்கு அது இடரல், கிரேக்கருக்கு அதுக்கு பைத்தியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனால் உங்களுக்கு எனக்கும் சிலுவை ஒரு பெரிய விளைவை, மாற்றத்தை, ரட்சிப்பை உண்டாக்கின ஒரு மகிமையான அடையாளம். கர்த்தருடைய பிள்ளைகளே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒருவேளை என்னுடைய தகப்பனாரை தூக்கில் போட்டு தொங்க வச்சாங்க வச்சுக்கோங்களேன், அந்த தூக்கு மரத்தை ஒரு அடையாள சின்னமாக என் கழுத்தில் போட்டு போனால் எப்படி இருக்கும்? இல்லை ஒரு எலக்ட்ரிக் சேரில் என்னுடைய தகப்பனாருக்கு தண்டனை கொடுத்தா வச்சுக்கோங்களேன், அந்த எலக்ட்ரிக் சேரை அடையாளமாக பண்ணி என்னை கழுத்தில் போட்டு போனால் எப்படி இருக்கும்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த கொடூர சிலுவையை சின்னமாய் கழுத்தில் அணிந்து சென்றால் அது ஒரு கேவலமான அடையாளம். அப்படி போடுறவங்க ஒரு பைத்தியக்காரன் என்று நினைத்தார். என்று சொன்னால் சிலுவை மகா பெரிய கொலை கருவியாய் அந்த நாளில் இருந்தது. அங்கே பார்த்தீங்கன்னா கடவுளுடைய சிலுவை மரணத்தின் அகோரத்தை ஏசாயா 53 சங்கீதம் 22 நமக்கு சொல்லுகிறது. அன்றைக்கு அநேக மரணங்கள் இருந்துச்சு. கல்லெறிஞ்சு கொள்வது, ஈட்டியால் குத்துறது, கழுத்தை வெட்டுறது, கத்தியால் குத்துறது, தூரத்தில் நிற்க வச்சு அம்பு எய்து கொலை செய்வது, அப்புறம் தூக்கில் மாற்றுறது, இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த ஒரு மரண தண்டனையின் காரியங்கள். கல்லெறிஞ்சு கொள்றதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் கொஞ்ச நேரத்து சாவு. ஆனால் சிலுவை மரணம் என்பது சரீரத்தின் முழு பகுதியும் வேதனை அனுபவிக்கிறது ஒன்று. எல்லா நரம்புகளுக்கெல்லாம் அந்த வேதனை, சரீரத்தின் உச்சந்தலை தொடங்கி சரீரம் முழுதும் அந்த வேதனை கடந்து செல்லும். சிலுவை மரணம், ஆண்டவருடைய மரணம் 6 மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. ஆனால் அநேக சிலுவை மரணம் 1 வாரம் மேற்கொண்டு நிற்கும். அது அந்த சிலுவை மரணத்தில் சில பேர் மரிப்பதற்கு 1 வாரம் ஆகும். இந்த சிலுவையில் அந்த மேலே கொஞ்சம் நடுப்பகுதியில் ஒரு சின்ன ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அவங்க அந்த பட்டைக்ஸை தூக்கி அது மேலே வச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படி ஒரு இது வச்சுருப்பாங்க அதில், சிலுவை மரத்தில். அப்படி அதில் ரெஸ்ட் எடுக்கிறனால அவங்களுடைய மரணம் போஸ்ட்பான் ஆகி குறைஞ்சது 7 நாள் வரை கூட சிலுவையில் அறையப்பட்ட மனிதர்கள் அன்றைக்கு இருந்தாங்க. இயேசு கிறிஸ்து யூதேயா பகுதியில் ஊழியம் செய்யும் பொழுது அகோர சத்தம் கேட்டிருக்கும். ஐயோ வேதனை, ஐயோ தண்ணி தாகம், ஐயோ சாகரனே சத்தம் ஏசப்பா கேட்டிருப்பார். ஏன்னா அந்த காலத்தில் சிலுவை மரணங்கள் அநேகர் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த சிலுவையில் தொங்கோட எதிராளிகள் அவனை காரி துப்புவாங்க, கல்லெறிவாங்க, அவனை அசிங்கமாக சவிப்பாங்க. பற்றியா கடவுளை சாபம் மேலே வந்து சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏசப்பா கேட்டிருப்பார். இதெல்லாம் கேட்டும் கூட தன் சீடரில் சொல்கிறாரு, ஐயா நான் எருசலேமுக்கு போன பின்பு நான் பிரதான ஆசிரியர்களை ஒப்படைக்கப்படுவேன், நான் சிலுவையில் உங்களுக்காய் மரிப்பேன் என்று சொல்லுகிறார். பேதுரு சொல்கிறார், ஆண்டவரே அது மட்டும் உங்களுக்கு நடக்கக்கூடாது. ஏசப்பா என்ன சொன்னார்? அப்பாலை போ சாத்தான் என்று சொன்னார். அந்த சிலுவை மரணத்தின் சகல கொடுமைகளும் அறிந்த அந்த தேவன் மனுக்குலத்தை மீட்பதற்காய் அணுவணுவாய் இந்த சாபத்தின் விளைவுகள் அவர் மீது வரும்படியாய் அந்த சிலுவை மரணத்தை தான் ஏற்றுக்கொண்டார். இட்ஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பனிஷ்மெண்ட், இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் பனிஷ்மெண்ட். அநேக ஒரு இறையில ஒரு தத்துவம் உண்டு. ஜீசஸ் குருசிஃபிகேஷன் இஸ் எஸ் பொலிட்டிக்கல் பனிஷ்மெண்ட் சொல்லிட்டு ஒரு தேரி இருக்கிறது. இட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் பனிஷ்மெண்ட். அவர் ரோம அரசாங்கத்துக்கு எதிராக போராடினார், எனவே தான் அவரை சிலுவை அடித்தார் என்று சொல்லி இல்லை. இது உலகத் தோற்றத்துக்கு முன்னே திட்டமிடப்பட்ட காரியம். மனுக்குலத்தை மீட்கும்படியாக கடவுளுடைய அன்பு வெளிப்படுத்தப்பட்டது இந்த சிலுவை மரணம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எனவே தேவன் இதை அறிந்து அந்த சிலுவை மரணத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அங்கே சங்கீதம் 22:1 வாசிங்க. சங்கீதம் 22:1. நன்றி. ஏசப்பா அந்த நாளில் சிலுவையில் அடிக்கும்போது அநேகர் கண்ட மாதிரி கத்துவாங்க. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டுன்னு சொன்னோன்னே ஏதோ ஆண்டவர் கத்துறான்னு நினச்சிடாதீங்க. சங்கீதம் 22 சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசன வார்த்தையை இயேசு சிலுவையில் சொன்னார். என் தேவனே
என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. 15ஆம் வசனம் சொல்லுது, என் நாவு மேல்வாயோடு ஒட்டி கொண்டது, என் எலும்புகளெல்லாம் எண்ணலாம். ஏன்னா அடித்து அவரை சதையை கிழித்து அந்த எலும்புகளெல்லாம் வெளியே தெரிந்தது. அந்த சங்கீதம் 22 வாசிங்க. அது ட்ரையாலஜின்னு சொல்லுவாங்க. சங்கீதம் 21, 22, 23 அந்த 3 தொடர்ச்சியாக படிக்கணும். அந்த இயேசு கிறிஸ்துவின் மரணம், அந்த கொடூர மரணம், கர்த்தருடைய பிள்ளைகளே, சொன்னபடியே அவர் சிலுவிலே தன்னை ஒப்பு கொடுத்து உங்களுக்காய் எனக்காய் மரித்தார். இப்படி கொடூர மரணத்தை ஆண்டவர், கொடூரமான இந்த சாப மரணத்தை இயேசு கிறிஸ்து சிலுவையை பெற்றதால் ஏதோ ஒன்று அந்த சிலுவையில் நடந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் நானும் அதை வெற்றியின் சின்னமாய் களத்தில் அணிஞ்சிக்கிட்டு இருக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு கொடூரமான அவமான சின்னம். எனவே அந்த சிலுவையிலே ஏதோ நடந்திருக்கிறது. அதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள இன்றைக்கு நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நான் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறேன் என்று வைத்துக்கொள்வோம். உங்கள் எல்லாத்துக்கும் ஒருவேளை நான் ஒரு 10,000 ரூபா தர முடியும். ஆனால் அதே நேரத்தில் நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லோரும் என் கூட வாங்க, நான் ஒரு பெரிய பொக்கிஷ சாலையை காட்ட போகிறேன். அதுக்குள்ளே எல்லா ஆசீர்வாதமும் இருக்குது. அது ஒரு பெரிய ஸ்டோர். பட் த ஸ்டோர் ஹேஸ் அ ஸ்டோர் கீப்பர். அந்த ஸ்டோருக்கு ஒரு ஸ்டோர் கீப்பர் இருக்கிறாரு. அந்த ஸ்டோர் கீப்பர் கையில் ஒரு சாவி இருக்கிறது. அந்த சாவி இந்த சிலுவை அடையாளத்தை போன்று இருக்கிறது என்று நான் சொல்லி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஸ்டோர் கீப்பர் யார்? பரிசுத்த ஆவியானவர். அந்த ஸ்டோருடைய கீ என்ன? சிலுவை. இந்த பரிசுத்த ஆவியானவரோடு கூட ஏற்பட ரிலேஷன்ஷிப், ஐக்கியம், சிலுவையினால் உண்டாக்கப்பட்ட அந்த ஸ்டோருக்குள்ளே இருக்கிற அந்த கதவை திறந்து விடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்போ நான் உங்களுக்கு 10,000 ரூபா வேணுமா, இல்லை அந்த ஸ்டோர் ரூமுக்கு என்னை கூட்டிகிட்டு போங்க, நான் வேண்டியதை எடுத்துக்கிறேன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவோம்? ஐயா நீங்கள் கூட 10,000 காணாது, அந்த ஸ்டோர் ரூமுக்கு என்னை கூட்டிட்டு போங்க, நான் வேண்டியதை எடுத்துக்கொள்கிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிலுவை வேண்டியதை பெற்றுக்கொள்ளுகிற ஸ்டோர் ஹவுஸ், வேண்டியதை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்கிற ஸ்டோர் ஹவுஸ். அவனுடைய திறவுகோள்களை பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய கரங்களை வைத்திருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவியான் நமக்குள்ளே ஊற்றப்பட்ட என்று கடந்த வாரத்தில் பார்த்தோம். அவரோடு உள்ள ஐக்கியம், அந்த சிலுவையின் ஆசீர்வாதங்களை, அந்த நன்மைகளை நமக்கு திறந்து விடுகிற ஒரு பொக்கிஷ சாலையாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் நான் யோசித்துக் கொள்வோம். அந்த சிலுவையோடு உள்ள நம்முடைய ஐக்கியம், பரிசுத்த ஆவியானோடு கூட நம்முடைய ஐக்கியம், சிலுவையை பற்றி உங்களுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சிலுவையின் நன்மைகள் நமக்குள்ளே பிரவேசிக்க கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இந்த சிலுவையில் தேவன் சொன்ன ஒரு வார்த்தை, இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிந்தது. அது டெட்டல்ஸ்டாய், டெட்டல்ஸ்டாய், TETELESTAI, டெட்டல்ஸ்டாய். அந்த கிரேக்கினுடைய அர்த்தம் என்னென்று சொன்னால், டூ சம்திங் பெர்ஃபெக்ட்லி பெர்ஃபெக்ட், டூ சம்திங் கம்ப்ளீட்லி கம்ப்ளீட். மிகவும் நேர்த்தியாய், இனிமேல் அதில் செய்யப்பட வேண்டிய ஒன்றும் இல்லை, எல்லாம் முடிந்தது என்று இயேசு சிலுவையிலே முடித்து விட்டார். எனவே கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையினால் இனிமேல் செய்யப்பட வேண்டிய ஒன்றுமில்லை, எல்லாம் சிலுவையினால் உண்டாக்கப்பட்டு விட்டது. அப்படி சிலுவையில் என்னதான் நடந்தது பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வேகமாக சொல்லி போகிறேன். எல்லா தீமையும், நம்மால் வர வேண்டிய எல்லா தீமையும் இயேசுவின் மீது வந்தது. வசனங்கள்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசுவிடமிருந்து எல்லா நன்மையும் நமக்கு வந்தது. ஏசாயா 53:6 அதை சொல்லுகிறது. பாவத்தின் விளைவு மரணம் அவர் மேல் வந்தது. எல்லா நன்மையும் நமக்கு அந்த சிலுவையினால் உண்டானது. ரெண்டாவது, இயேசு தண்டிக்கப்பட்டார், எனவே நாம் மன்னிக்கப்பட்டோம். ஏசாயா 53:4 சொல்லுகிறது, he was wounded so that we might be healed. மத்தேயு 8:16-17, 1 பேதுரு 2:24. அடுத்து, இயேசு நமக்காக பாவமானினார், நம்மை நீதிமானாக்கினார். இயேசு நமக்காய் பாவமாயிட்டார், நம்மை இயேசு நீதிமானாய் ஆக்கிவிட்டார். பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பலி செலுத்த வரும் பொழுது அந்த ஆடு கொண்டு வருவாங்க. அது ஒன்றும் அறியாத ஒரு ஆடு, இன்னோசன்ட் லேம்ப். அந்த கொண்டு வருகிற தன்னுடைய கரத்தை அதன் மேல் வைத்து தன்னுடைய பாவத்தில் அது மேல் சுமத்துவார்கள். பின்பு அந்த ஆடு அங்கே அடித்து கொலை செய்யப்பட்டு அந்த இரத்தம் எடுத்து பலிபீடத்தில் தெளிக்கப்படும்.
எவ்விதமாய் தன்னுடைய பாவம் அந்த ஆடு மீது இறக்கப்படுகிறதோ, ஏற்றப்பட்டு அந்த ஆடு பலி செலுத்தப்படுவது போல நம்முடைய எல்லா பாவமும் இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கப்பட்டது. எனவே இயேசு கிறிஸ்து நமக்காய் பாவமானார். அவர் மீது பாவம் வைக்கப்பட்டதினாலே நாம் நீதிமானாய் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அங்கே 2 கொரிந்தியர் 5:21 அதை சொல்கிறது. ஏசாயா 53:10 அதை சொல்கிறது. அடுத்து பாவத்தின் சம்பளம் மரணம். அந்த மரணம் இயேசுவுக்கு வந்தது, நமக்கு நித்திய ஜீவன் உண்டானது. யோவான் 10:10 அதை சொல்கிறது. அவர் மரணித்து நமக்கு நித்திய ஜீவனை உண்டாக்கினார். அந்த பாவத்தின் சம்பளமாக மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார், நித்திய ஜீவனை நமக்கு வாக்களித்தார். அடுத்து வாசித்தது போல மரத்திலே தூக்கப்பட்டு நமக்காக இயேசு கிறிஸ்து சாபமானார். உங்களுக்கு எனக்கும் அதனால் ஆசீர்வாதம் வந்தது. கலாத்தியர் 3:13-14 அதை சொல்லுகிறது. இயேசு நமக்காய் சாபமானார், எனவே நமக்கு ஆசீர்வாதம் வந்தது. அவர் சாபமாய் மாறாதிருந்தால் உங்களுக்கு எனக்கு ஆசீர்வாதம் இல்லை. நிறைய நேரத்தில் ஆசீர்வாதம் பேச நம்ம நினைக்கக்கூடும். இல்லை, அவர் சாபமானதினாலே என்னுடைய சாபத்தை அவர் ஆசீர்வாதமாய் சிலுவையிலே மாற்றிவிட்டார். அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா உபாகமம் 28 முதல் 14 வசனம் ஆசீர்வாதம், அடுத்த 54 வசனம் சொல்லுங்கள், அடுத்த 54 வசனம் சாபம். போய் நீங்கள் வாசித்து பாருங்கள். அது எனக்கு அந்த சாபத்தை வாசித்தா தான் நம்மளுக்கு ஒரு பயம் உண்டாகும், ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மீது திரும்பும். சரியா? அதில் நீங்கள் 48வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, சாபத்தினாலே பட்னி வருமாம், சாபத்தினாலே தண்ணி கிடைக்காத தாகம் வருமாம், சாபத்தினாலே நிர்வாணம் வருமாம், சாபத்தினாலே சத்துருக்கள் எழும்புவார்கள் என்று சொல்லி இந்த சாபமெல்லாம் அவர் மேல் வந்தது. அவர் அரை நிர்வாணியாய், சில பேர் சொல்கிறாங்க நிர்வாண கோலமாய் தான் சிலுவை அடிப்பாங்கன்னு சொல்லி. அடுத்து அவர் தண்ணி தாகம் எல்லாவற்றையும் உண்டாக்கின அந்த தேவன் தாகமாக இருக்க என்று சொல்லுகிறார். அதுக்கப்புறம் அவர் பட்டினி, வியாழக்கிழமை இரவிலை சாப்பிட்டது, அவர் ஃபுல்லாக பட்னியாகவே சிலுவை மரித்தார். அவருடைய சத்துருக்கள் சுற்றி நின்று கேலி பண்ணுறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இயேசு கிறிஸ்துவின் மீது இந்த சாபம் வந்தது. சங்கீதம் 22:15 சொல்லுது, நாவு மேல் நாவோடு ஒற்றி கொண்டது என்று சொல்லி. எனவே அவர் மீது அந்த சாபம் வந்ததினாலே நான் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் இன்னும் பார்த்தீங்கன்னா சாபத்தை நம்பிகிட்டே இருக்கிறீங்க. ஏன் இந்த வீட்டில் கஷ்டம், ஏன் இப்படி வருது, ஏதோ யாரோ செஞ்ச சாபம்னு சொல்லி. இன்னைக்கு சாபத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிற இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார். நான் என் பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவரே நான் விடுகிறேன் என்று சொல்கிற வேளையில் இந்த சாபம் இயேசு மீது வைக்கப்பட்டதினாலே நான் இன்றைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்து இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காய் தரித்திரரானார். நிறைய நேரங்களில் இதை விசுவாசிக்க நம்ம கஷ்டமாக இருக்கும். சரியா? அதனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய வறுமையை போக்கிவிட்டார். என்ன வறுமைங்க? நீங்கள் 2 கொரிந்தியர் 8:9 அங்கே சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யமுள்ளவனாக இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவானாங்களும் படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. தரித்திரனா என்ன? எப்போ அது அவர் தரித்திரம் வச்சு உலகத்தில் வாழும்போது அவர் தரித்திரராக இருக்கலை. ஏன்னா அவர் உடுத்திருந்த அங்கி மேலே சீட்டு போடுறாங்கன்னா அந்த அங்கி அவ்வளோ விலை கூடணுன்னு அர்த்தம். சரியா? ஆனால் சிலுவையிலே தரித்திரரானார். அந்த நிர்வாணம், அவர் பட்ட அந்த பாடு மரணத்திலே நம்முடைய வறுமையோடு கூட தன்னை ஐடென்டிஃபை பண்ணி கொண்டார். He identified himself with our poverty when he was hung on the cross. அவர் சிலுவையில் தொங்கும்போது அந்த நிலை நம்முடைய தரித்திரத்தின் நிலையாக இருந்துச்சு. அதனால் சிலுவை நமக்காய் அவர் தரித்திரரானார். ஏன்னு சொன்னால் உங்களை என்னையும் எல்லாவற்றிலும் ஐஸ்வர்யவான்களாய் ஆக்கும்படிக்கு. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் அலங்கோலமாய் அந்த நிர்வாணமாய் தொங்கின அந்த சிலுவையில் நம்முடைய வறுமை, அவர் வறுமைக்குள்ளாய் ஆனதை போல் அவர் இருந்ததினாலே என்னை அவர் ஐஸ்வர்யமுள்ளவனாக்கினார். அடுத்து சிலுவை மரணம் ஒரு அவமானம். இட்ஸ் எ ஷேம்ஃபுல் திங். சொன்னல 2000 வருஷத்துக்கு முன்னதாக ஒருத்தர் சிலுவையில் அடித்து கொலை செய்யப்பட்டார்னா கிரேக்கர்கள் அது பைத்தியமாக இருந்த மாதிரி அது ஒரு பெரிய அவமானம். மத்தேயு 27:35-37 வரை வாசித்து பாருங்கள், எவ்வளோமா அவர் அவமானப்படுத்தினாங்கன்னு சொல்லி. அவர் அவமானப்படுத்தப்பட்டதுனாலே கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு அவருடைய அவமானத்தின் மூலமாய் தேவ மகிமை கிடைத்தது. we share his glory with him. அவருடைய மகிமையிலே நமக்கு பங்கு தருகிறார். அவர் என்னுடைய வெட்கத்தையெல்லாம் சுமந்து கொண்டு எனக்கு வெட்கத்தின்
காரியத்தை எடுத்து போட்டு அவர் என்னை ரட்சிப்பின் ஆடையினால், ஒரு கனத்தினால், மகிமையினால் உடுத்து வைத்தார். அது சிலுவையில் நடந்தது. அடுத்து அவர் வெறுக்கப்பட்டார். எனவே தானே நான் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். He was rejected by everyone. பிதா கூட அங்கே பார்த்தீங்கன்னா சங்கீதம் 22:1 என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு கத்துறார். ஏன்னா பிதாவும் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. எல்லாரும் ஓடிட்டாங்க. தனிமையிலே சிலுவிலே தொங்குகிறார். அவர் எல்லாராலும் கைவிடப்பட்டார், வெறுக்கப்பட்டார் என்று சொன்னால் நானும் நீங்களும் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாக கர்த்தருடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அவருடைய சிலுவை மரணத்தை ஒரு முறை கண் முன்னாடி கொண்டு வாருங்க. அப்போ அந்த இயேசு கிறிஸ்துவின் மீது உங்களுக்கு அன்பும், அவருடைய வசனத்தின் மீது உங்களுக்கு பிரியமும் உண்டாகும். அவருடைய வழிகளை கற்றுக்கொள்கிற இருதயம் நமக்கு உண்டாகும் கர்த்தருடைய பிள்ளைகளே. எனவே சிலுவையின் மேன்மை இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலுவையின் மீது நமக்கு கர்த்தருடைய இயேசுவின் மீது தீமை வந்தது, ஆனால் நமக்கு நன்மை வந்தது. அவருக்கு தண்டனை வந்தது, ஆனால் நமக்கு மன்னிப்பு வந்தது. அவர் பாவமானார், ஆனால் நம்மை நீதிமானாக்கினார். அவருக்கு மரணம் வந்தது, எனவே நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிற்று. அவர் மீது சாபம் வந்தது, நமக்கு அதனால் ஆசீர்வாதம் உண்டாயிற்று. அவர் மீது வறுமை சுமத்தப்பட்டது, நம்மை ஐஸ்வர்யவானாக்கும்படியாய். அவருக்கு அவமானம் வந்தது, நீங்கள் நானும் மேன்மைப்படுத்தப்படும்படியாய். அவர் வெறுக்கப்பட்டார், நாம் ஏற்றுக்கொள்ளப்படும்படியாய். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆலயத்திலே ஒரு பெரிய ஒரு திருமணம் நடந்து கொண்டிருந்தது. ஒரு பெரிய ஒரு தனவந்தருடைய திருமணம். திடீரென்று சொல்ல எங்கே இருந்த ஒரு வாலிப ஸ்திரீ அந்த அந்த ஆராதனை உள்ளே வந்து விட்டார். உடனே அங்கே இருந்த தனவந்தர்கள் அவரை பார்த்தார்கள். அவர் உடுத்தியிருந்த ஆடை மிகவும் மங்கின நிறத்தில் ஒரு பழமையான உடையாக இருந்தது. உடனே அந்த தனவந்தர்கள் அவளுக்கு ஒரு அழகிய ஆடையை கொடுத்தார்கள். நல்ல விலை உயர்ந்த ஆடை. ஒருவேளை அந்த கல்யாண ஸ்திரீ அணிந்து கொள்வது போல ஒரு அழகிய வஸ்திரத்தை அவளுக்கு கொடுத்தார்கள். அவளும் அதை ஆசையாய் பெற்றுக்கொண்டாள், சந்தோஷமாக வாங்கி கொண்டாள். பிறகு அந்த தனவந்தர்கள் சொன்னார்கள், அம்மா நீ இந்த துணியை மாற்றிட்டு வான்னு சொன்னாங்க. ஆனால் அவளுக்கு இஷ்டம் இல்லை. அந்த புதிய உடையை அவள் பெற்றுக்கொண்டாள். ஆனால் தன்னுடைய பழைய உடையை களைந்து போட அவளுக்கு பிரியம் இல்லை. இன்றைக்கு நம்முடைய நிலைமை அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவருக்கு இந்த ஆசீர்வாதம் வேண்டும், அடுத்து அந்த ஆசீர்வாதம் வேண்டும், இந்த நன்மைகள் உண்டாயிருக்க வேண்டும், இந்த நன்மைகள் பெருக வேண்டும். ஆனால் என் பழைய உடையை நான் களையவே மாட்டேன் ஆண்டவரே, இப்படியே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். பழையவைகள் களைந்து போட்டு தேவன் கொடுக்கிற புதியவைகளை பெற்றுக்கொள்ள தான் சிலுவை நம்மை அழைக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு யோசித்து பார்க்கலாம். எந்த பழையவைகளை நான் களைந்து போட வேண்டும், எந்த புதியவைகளை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கெட்ட குமாரன் அந்த பழைய காரியங்கள்லாம் அப்பா ஒழிச்சிட்டு அவனுக்கு புதிய வஸ்திரம், மோதிரம், அந்தஸ்து, அவனால் ஒரு பெரிய மகிழ்ச்சியை அன்றைக்கு கிடைக்கும்படியாய் செய்தாரே. இன்றைக்கும் அந்த தகப்பன் இரு கரங்களை விரித்தவராய் சிலுவையில் நான் இவரை எல்லாவற்றையும் உனக்காய் முடித்திருக்கிறேன் மகனே மகளே, நான் உன் வாழ்க்கையின் நாயகன் ஆகட்டும், நீ என்னுடைய ஐக்கியத்தை பெற்றுக்கொள், நான் உனக்குள் பிரவேசிக்கட்டும், என்னுடைய நன்மையினால் ஆசீர்வாதத்தை உன்னை நான் திருப்தியாக்கட்டும், நான் எல்லாவற்றையும் சிலுவையிலே நான் செய்து முடித்து விட்டேன். சரியா? நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது எல்லாம் உனக்கு உண்டாகிறது. எவ்விதமாய் மீண்டும் அந்த கெட்டகுமாரனுக்கு எல்லாம் தகப்பனுடைய எல்லாம் தனக்கு சுதந்திரமாய் கொண்டதோ அதே போல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய சிலுவை மரணத்தினாலே நாம் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்க ஆயத்தமுள்ளவராக இருக்கிறார். புதிய உடன்படிக்கையின் பரிசுத்தம் என்பது ஏதோ சட்டத்திட்டங்களை கைப்பிடிப்பதினால் அல்ல, கடைப்பிடிப்பதினால் அல்ல, மரித்து உயிரோடு அந்த இயேசு கிறிஸ்துவை நமக்குள் வாழச் செய்து அவரை வெளிப்படுத்துவதுதான் பரிசுத்தம். கண்களை மூடி செபிப்போம். தகப்பனே, இந்த நாளுக்காய் கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய திரு சமூகத்தில் வருகிறோம். சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக என்று பவுல் சொல்லுகிறாரே. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போலுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ரட்சிக்கப்படுற எங்களுக்கோ அது தேவ பலன். ஆம் தகப்பனே, சிலுவை சாதாரணமல்ல, அது அசாதாரணமானங்களை செய்து முடித்திருக்கிறது. நாங்கள் அதை அங்கீகரித்து கொள்கிறோம். ஆண்டவரே, சிலுவையில் பட்ட பாடு காரியங்களை நாங்கள் தியானித்தோம் ஐயா. இவைகளெல்லாம் எங்களுடைய பாவத்தினால் உண்டான விளைவுகளே, எங்களுடைய சாபத்தினால் உண்டான விளைவுகளே. இந்த கடனை நாங்கள் எப்படி தீர்க்க முடியும்? இயேசுவே, நீர் எங்களுக்குள் வரும்போது மட்டுமே இதிலிருந்து எங்களுக்கு விடுதலை உண்டே, இந்த பாவ கட்டிலிருந்து விடுதலை உண்டே.
நீர் வைத்திருக்க எல்லா சுதந்திர நன்மைகள் எங்களுக்கு உண்டாயிருக்குமே ஆண்டவரே. இந்த நாளிலே எந்த ஒரு தேவ பிள்ளை ஆண்டவரே அந்த சிலுவை மரணத்தில் உண்டாக்கின அப்பொழுது ஆசீர்வாதம் எனக்கு உண்டாகட்டும். நான் உம்மோடு கூட ஐக்கியத்தில் இருக்க விரும்புகிறேன், எனக்குள்ளே வாரும் என்று கூப்பிடுகிறார்களோ இப்பொழுது ஆசீர்வதியும். உம்முடைய எல்லா நன்மையினால் நிரப்பும், எல்லா நன்மையினால் நிரப்பும் ஆண்டவரே. சிலுவையில் உண்டான எல்லா நன்மைகள் பிள்ளைகளுக்கு பெருகட்டும், உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.